பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு செப்டம்பர் 15 திருச்சியில் மாமனிதன் வைகோ, இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் தான் ஸ்கெட்சில் ஒரு பெட்ரோல்லாம் எடுத்துக்க ஓட்ட போடு, அதிக பேர் சூழ்ந்துட்டாங்கன்னா பெட்ரோல் அடிச்சு விடு, லைட்டர் எடுத்து தூக்கி போட்டு எரிஞ்சு ஓடட்டும். ஆந்திரா பக்கத்துல உதவி கேட்டோம்னா வண்டியை பார்த்துட்டு திருடர்களா நீங்க என்ன திருடங்களா, போலீஸ் போன் பண்ணுங்க, இவங்களா திருடர்களா. உண்மையிலே ஒரு இடத்துல எங்க வண்டியில நாங்க கஞ்சா கடத்துறோம் அப்படின்னு சொல்லி எங்களை போலீஸ்லயே மாட்டி விட்டாங்க. அப்போ அதை எப்படி சமாளிச்சிங்க? அந்த நாங்க சொல்லிட்டோம், சார் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, வண்டியை கூட கழட்டி கூட பார்த்துக்கோங்க. அதில் வாழ்க்கைன்னா என்ன? ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் விலகலன்னு சொல்லி வழியில மறைச்சு என்னை அடிக்கிறாங்க ஒரு 4 பேர். ரீசெண்டாக பேசின ஒரு பெரிய விஷயம் பகல்காம் தாக்குதல். ஸோ அந்த டைமில் எங்கே இருந்தீங்க நீங்கள்? ஏதோ ஒரு யூடியூபர் அந்த நாட்டுக்குள்ளே போய் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தூது கொடுத்துட்டாங்க, உழவு வேலை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால எல்லா மக்களுமே சந்தேகப்பட்டு எங்களை யாருமே தங்க வைக்கல. ஸோ அதை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிற நபரத்தில் ஒரு ஷூட்டிங் பண்ணி அங்கே ஒரு ஆள் இறந்துடுறாங்க. அந்த சம்பவம் நம்ம நேரடியாக ஒரு படத்தில் பார்த்த காட்சிகளை நேரடியாக முதல் நாள் நைட்டு எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருப்போம். அடுத்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு வரதட்சணை சூசைட் பண்ணியிருக்காங்க, அதையும் மறந்துடுவாங்க. இப்படி அடுத்தடுத்து ஹாட்டான டாபிக் வந்துகிட்டே இருக்கும்போது மக்களே எல்லாத்தையும் மறந்துடுற. அரசியல் வேண்டாம், மாட்டிக்கொள்வோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். நம்ம எல்லாரோட பக்கெட் லிஸ்ட்லையுமே ட்ராவலுங்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க ஒரு பயணத்துக்காக தங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியை தனியாக ஒதுக்குனவங்க. இது சாதாரண ட்ராவல் இல்லை, சுற்றுச்சூழல் சார்ந்து அதோட விழிப்புணர்வு சார்ந்தும் அதை முன்னெடுத்திருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அதை விட இன்னும் முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னா, இவங்க இந்தியா முழுக்க போயிட்டு வந்தது ஒரு ட்ரை சைக்கிளில். அவங்கள தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை ஒரு ஆளாக மதித்து இந்த பயணத்தை நீங்கள் வேல்யூ பண்ணி எங்களை இங்கே கூப்பிட்டதுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும். இப்போ ஒவ்வொரு வெதர் மாறும்போதும் அங்கே பழகிறவங்களும் மாறுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா மனிதர்களோட அடிப்படை விஷயம், மனிதர்கள் மட்டும் இல்லை, உயிரினங்களோட அடிப்படை விஷயமே வெதர் அடிப்படையாக வச்சு தானே இருக்குது. ஸோ மக்கள் பழகிறதுல என்னென்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க? அதான் நாங்கள் தமிழ்நாடு கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி போகும்போதுமே வேறு ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது அந்த மக்கள் எங்களை ரிசீவ் பண்ண விதம் எங்களுக்கு அதான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணலாம்டா அப்படின்ற ஐடியாவை கொடுத்துச்சு. ஏன்னா எல்லா மக்களுமே நாங்கள் ட்ரைசைக்கிளில் போகிறத பார்த்து டே நில்லுங்கடா டேய், அவனுக்கு அந்த பிரெட் பேக்கெட் எறா, அவனுக்கு அந்த ஜூஸ் எறா அப்படின்னு சொல்லி எங்கள் ட்ரைசைக்கிளை கொடுத்து விட்ருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சப்பாத்திலாம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க ரோட்டில், டேய் இதை போய் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வேலை பார்க்குறவங்க மூலியமா சப்பாத்தி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க பிரியாணிலாம் ஒரு பாய் கொடுத்துட்டு போனாங்க கர்நாடகாலேயே, மைசூரில். அப்போ தான் மாப்பிள்ள நல்ல ஒரு அனுபவம்டா, நல்லா இவனை மோட்டிவேட் பண்ணுறதாம் எனக்கு வேலையே. ஆமாம், ஆக்சுவலி கம்ஃபர்டபுளாகவே இருந்துட்டேன் ஒரு சுச்சுவேஷன் ஆனால் எனக்கு வேற வழி இல்லை, இதை தாண்டி வந்துட்டேன். பட் யாராச்சும் ஒரு ஊண்டுதல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன பையன் மிட்டாய் கொடுத்தா கூட, மாப்பிள்ள பார்த்தியா நம்ம ஊரில் ஏதாவது தருவாங்களா, இங்கே பாரு சின்ன பையன் மிட்டாய் தரான்டா, இதெல்லாம் உனக்கு கொடுப்பனடான்னு சொல்லி உன மோட்டிவேட் பண்ணி. ஆனால் மேலே போக போக உதவிகள் அதிகமாகுது. கர்நாடகாவில் போகும்போது ஒரு டாக்டர் சார் எங்களோட இதை பார்த்து கொஞ்சம் மக்கள் நம்மளோட அவ்வளோவா இதாக மாட்டாங்க. மகாராஷ்டிரா போகும்போது நீங்கள் கமீர் சார் எங்களுக்கு பாடியில பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க டிராவல் பண்ணும்போது பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் பிலால், அவங்க ஃபேமிலியே, அவங்க டாக்டர் ஃபேமிலி எங்களுக்கு மெடிசன்லாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணி அவங்களே அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு கொடுத்து பேண்டேஜஸ் கொடுத்து, நீங்கள் இந்த ஆயில்மெண்ட் இதுக்கு போடுங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தால் இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கையில் 1000 rupees கொடுத்து விட்டு, அவங்க ஷூ புதுசாக எங்களுக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு இப்போ கூட காலையில் வரைக்கும் மெசேஜ் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு ரீச் ஆகிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க கமீர் சார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபேமிலியை நாங்கள் கர்நாடகாவில் சம்பாரிச்சு வச்சுருக்கோம். அப்போ இந்த ட்ராவலில் ஹியூமனிட்டிங்கிறது ரொம்ப தீவிர தாக்கத்தை அதிகமா இருந்துச்சு. நம்ம உண்மையை சொல்ல போனோம், மனசார சொல்லணும்னா நம்ம சவுத் இந்தியா பர்டிகுலர் தமிழ்நாடை தாண்டி நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகமாக அறிவு இருந்தால் நமக்கு சுயநலமாக நம்மளே அறியாமல் நமக்கு தோணும். அறிவு அதிகமாக இருந்தால் தான் இந்த பிரச்சனைகள் நடக்கும். ஒருத்தவங்க நம்ம அவங்கள நம்பக்கூடாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இன்னமும் அந்த வில்லேஜ் பீப்புள்ஸாக படிக்காமல் இருக்கிறனால உதவின்னு கேட்டால் உதவி பண்ணுவாங்க. எங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் எங்கே கேட்குறாங்கன்னா, ராஜஸ்தானுக்கு அடுத்து தான் எங்களுக்கு அதிகப்படியான உதவிகளே கிடைக்க ஆரம்பிச்சு. அப்புறம் எண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவோட உதவிகள் எண்டாக ஆரம்பிக்குது. ஆந்திரா வந்தோடனே உதவிகள் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதிக சிட்டிஸ் இதெல்லாம் இது இந்த மாதிரியான அங்க உதவி கேட்கும் போது அவங்களாம் நீங்க சூப்பரா டிராவல் பண்றீங்கன்றாங்க. ஆந்திரா பக்கத்துல உதவி கேட்டோம்னா வண்டியை பார்த்துட்டு
திருடர்களா நீங்க என்ன திருடங்களா போலீஸ் போன் பண்ணுங்க உங்களா திருடர்கள் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நமக்கு சவுத் இந்தியால ஃபீல் இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரீமும் ஃபீல் பண்ணிருக்கீங்க இந்த எக்ஸ்ட்ரீமும் ஃபீல் பண்ணிருக்கீங்க. உண்மையிலே ஒரு இடத்துல வந்து எங்க வண்டியில நாங்க கஞ்சா கடத்துறோம் அப்படின்னு சொல்லி எங்களை போலீஸ்லயே மாட்டி விட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியில எதுவுமே இல்லையே, என்னடா பழைய ட்ரெஸ்ஸா வச்சு. இது வந்து ஆந்திராவும் ஒரிசாவுக்கும் இடைப்பட்ட கேப்ல வந்து இது நடக்குது. அப்ப அதை எப்படி சமாளிச்சீங்க? அந்த நாங்க சொல்லிட்டோம் சார் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க, வண்டியை கூட கழட்டி கூட பாத்துக்கோங்க, அதுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வண்டியை நம்ம ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கூட இருக்கணும், நீங்க போட்டோ அவங்கள நம்பிக்கை கொடுக்கணும், போட்டோ எடுத்துக்கோங்க சார் ப்ளீஸ் சார் அந்த மாதிரி சொல்லி எங்களோட பொருளை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்ம கோவப்பட்டு அவங்கள ஜெயிக்க முடியாது. நம்மளோட இரக்கத்தை காட்டணும், பொறுமை இருக்கணும். பொறுமை மட்டும்தான் இவ்வளவு தூரம் நாங்க இவ்வளவு பொறுமை தான் இவ்வளவு இந்த பயணத்தை வந்து சிறப்பா எங்களுக்கு அமைச்சது. நம்ம பொறுமை இவருக்கு வந்ததுதான் ப்ரோ பெரிய விஷயமே. என்ன சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வராது. கோவத்தோட உச்சிக்கு போயிருவாரு, பாசம் கட்டுறதுனால உச்சிக்கு போயிருவாரு, கோவத்தை கட்டுறதுனால உச்சிக்கு போயிருவாரு. அதனாலே அவனை கூல் பண்ண வேண்டியதா இருக்கும். மாப்பிள்ள கண்ணை காட்டு, கோவப்படாதரா. இந்த டிராவல் எதையும் எதிர்பார்க்கல, எங்களுக்கு மொழி தெரியாது, டிராவல் பண்ணுவோம், பின்வாங்க கூடாது, அந்த மனநிலை இருந்துச்சு. எது வந்தாலும் சந்திப்போம், நல்லதோ கெட்டதோ. ஒன்று வந்து உடல் ரீதியாக வந்துச்சுன்னா இங்கே இருப்போம், எக்காரத்தை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. எதிரிகள் அட்டாக் பண்ணால் முன்னாடியே ஸ்கெட்சு போடுறோம், இந்தந்த இதெல்லாம் வச்சுக்கிறோம். பெட்ரோல் 1/2 லிட்டர் வாட்டிருக்கேன் நான் தான் ஸ்கெட்செலாம் போடு, பெட்ரோல்லாம் எடுத்துக்க, ஓட்ட போடு, அதிக பேர் சூழ்ந்துட்டாங்கன்னா பெட்ரோல் அடிச்சு விடு, லைட்டர் எடுத்து தூக்கி போட்டு எரிஞ்சு ஓடட்டும் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டு நிறைய படம் பார்ப்பீங்களோ? நிறைய படம் பார்ப்போம். எப்பயுமே ஹாலிவுட் படம் தான் ப்ரோ பார்ப்போம். என்னோட இதுக்குள்ள லைட் டார்ச் லைட், நைட்டு டார்ச் லைட், குட்டி குட்டி காம்பஸ் எந்த பக்கம் இருக்கும், ஓ அதிகமான மேக்னிடியூட் இந்த பக்கம் தான் இருக்கா, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிலாம். அப்போ ஏன்டா வேற வந்து திஸ் இஸ் நாட் ரைட் அப்படி இங்கிலீஷ்லயே பேசுறே சும்மா. ஆனா கூகுள் மேப் எல்லாம் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஜெனரல் நாலேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கனால எனக்கு அதுல ஈடுபாடு அதிகம். அந்த ரூட்லாம் அப்படியே பார்த்து இப்படிதான் ஒரு ஜாலியாவே அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேசுனது மனிதர்களை பத்தி மட்டும்தான். ஸோ அங்க பார்த்து எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் பத்தி சொல்ல முடியுமா? எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் வந்து இன்னும் பாதி பேருக்கு எங்களை தங்க வச்சவங்களுக்கு, என் பேர் சிராஜ், இவன் பேர் அருண்ன்றது பாதி பேருக்கு தெரியாது. எங்களை யூடியூபர் தான் ஃபோன் நம்பரே சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேர் ஊர் பேரே தெரியாம, நாங்கள் என்ன மதம் கூட தெரியாம எங்களை தங்க வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம பேரு கூட கேட்கல, நம்மளை வந்து தங்க வச்சிருக்காங்க. ஒரு பார்ட்டிலாம் 1 வாரம் தங்க வச்சிருக்காங்க. கடைசியில போகும்போது உங்க நம்பர் எழுதி கொடுத்துட்டு போன்றாங்க, என் பையன் வந்தா நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கரெக்டா வந்து ஹிமாச்சல் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹிமாச்சல் டு உத்தரகாண்ட் போய்கிட்டு இருக்கோம். அப்போ போகும்போது கரெக்டா ஒரு 6 மணிக்கெல்லாம் டிராவலை முடிச்சிருவோம். அப்போ வந்து நாங்கள் அந்த இடங்கள் வந்து மலைப்பகுதியா இருக்கும். நீங்க வீடுலாம் நம்ம வீடுலாம் மலைப்பகுதி, அவங்களோட வீடு வந்து கீழே இருக்கும், மேலே வந்து மாடி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் தான் டார்கெட் பண்ணி எம்டி ஸ்பேஸ்ல நம்ம டென்ட் போட்டு தங்குவோம். அப்போ மணி 6 ஆயிடுச்சு, சரி இந்த இடத்துல டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறோம். ஒரு பெண் வராங்க, இந்த மாதிரி டிராவல்னோன்னா பார்த்தா திடீர்னு வீடியோ காலில் அவங்களோட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, அவட்ட பேசணும் தங்கிக்கங்கன்றாங்க. அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவாங்க, நீ மேலே தங்க, குளிர் அதிகமாக வரும், வீட்டுக்குள்ள வாங்கணும். அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள், எங்களோட ஏஜ், அவங்க வேற யாருமே கிடையாது, சுத்தி அந்த பக்கம் தள்ளி தள்ளி தான் வீடு இருக்கு. எந்த நம்பிக்கையில எங்க 2 பேரும் அங்க தங்க வச்சான்னு தெரியல, உணவு கொடுத்து எங்களுக்கு அவங்களோட பெட்டை கொடுத்துட்டு அவங்க அடுத்த ரூம்ல இருக்கிற அந்த தரையில படுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி தான் சாயங்காலம் வந்து ஒரு வழியில மறைச்சு என்ன வந்து அடிக்கிறாங்க ஒரு 4 பேர். அடிச்சு வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வராங்க, ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் விலகலன்னு சொல்லி எங்களை வந்து என்ன வந்து அடிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு திரும்ப அடிக்க போகிறேன், நான் வேணாண்டா மாப்பிள்ளன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிட்டு அப்புறம் போயிட்டாங்க. அந்த அம்மாட்ட இந்த இன்சிடென்ட்டை நான் சொல்கிறேன். என்ன அவங்க மடியில் படுக்க வச்சு என் முடியெல்லாம் தேய்ச்சி கொடுத்து, சாரிப்பா, அவங்க பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன், எங்கள் ஊர் மக்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து டைவர்ஸ் ஆகணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 பையன் இருக்கான், அவங்க தனியாக இருக்காங்களா. அவங்களோட காரணம் யோசிக்கிறோம், எதனால நம்மளை வந்து எந்த நம்பிக்கையில இருக்கு. எங்க அப்பா அம்மாவே கேட்பாரு, டே நானே உன்னை நம்ப மாட்டேனா, எப்படி அவங்க நம்பினானா. அவங்க சொல்றாங்க, என்னோட பையனோட ஞாபகமா இருந்துச்சு, உங்க 2 பேரும் பார்க்கும்போது உங்க கண்ணை தான் நான் நோட் பண்ணேன். எல்லாருமே டிராவல்ல வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அதிகம் படிக்கல. நாங்க பேசும்போது எங்க கண்ணை நோட் பண்ணுவாங்க, நாங்க கேட்போம் ஃபைனலா முடியும் போது எந்த நம்பிக்கையில நான் உங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நாங்க யாரை பார்த்தாலுமே கண்ணை பார்த்தா பேசுவோம், தலை குனிஞ்சிட்டோ இல்ல நீ போய் கேள்றா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். கண்ணை பார்த்தா ஹெல்ப், எங்களுக்கு இதுதான் தேவை. அப்படி நிறைய இடங்கள்ல வந்து உதவி அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்கிட்ட கேட்பாங்க, காசு வேணுமா, உணவு வேணுமா. உண்மையிலே பாராட்டி ஆகணும், அது இவன் பண்ணாதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன், உனக்கு எவ்வளவு ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் வந்து சரி எங்க இவன் ரூபாவா கேட்டுற போனாலும் நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இவன் வந்து அதை சொல்றான், எனக்கு ரூபா வேணாம், எனக்கு தங்க இடம் மட்டும் கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னா. அவர் அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நீங்க நேர்மையா பயணம் பண்றீங்க,
நீங்கள் என்கிட்ட காசு கேட்டிருந்தா கூட நான் தந்திருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் காசு கேட்காம உணவு கேட்டீங்க, தங்க இடம் கேட்டீங்கன்னு சொல்லி எங்களை தங்க வச்சு அவர் வீட்டுக்குள்ள வச்சு 2 நாள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணார், எல்லா சப்போர்ட்டுமே பண்ணார். ஒன்றும் பிரச்சனை, நல்லா சாப்பிடுங்க, எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிட்டாரு. இவன் என்ன கேட்டால் என்னடா எல்லாரும் லந்து குடிப்பீடா, எப்படி காசு வேணான்னு சொன்னேன்னு. இல்லை மாப்பிள்ள, எனக்கு அவரை பார்த்தோன்னே வந்து மகான் மாதிரி இருந்தாரா, சடனாக தோணுச்சு ஹெல்ப் வேணும்னு. ஓகேடா தெரிஞ்சோ தெரியாம நல்லது பண்ணிருக்கேன். ஏன்னா நமக்கு அதுதான் தேவை. காசுன்றது நம்ம சின்ன வேலைகள் பார்த்து இதாகிறோம். அவங்களோட புரிதலை பாருங்களேன், நம்மளை டெஸ்ட் பண்றாங்களாம். உங்களுக்கு காசு வேணுமா, சாப்பாடு வேணுமா, உணவு வேணுமா, தங்க இடம் வேணுமான்றது கேட்கறாங்க. நம்ம கரெக்டானதா போகும். இதுதான் வந்து எங்களை வந்து எல்லா இதுலையுமே இணைச்சிருக்கு. பொதுவாக எல்லா டிராவலருமே ஹோட்டல்ஸ்ல தான் தங்குவாங்க. ஏன்னா எங்களோட சூழ்நிலையும் சரி, ட்ரைசைக்கிளில் டிராவல் பண்ணும்போது இன்னைக்கு நைட்டு நான் 30 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணோம்னா அடுத்த 60 கிலோமீட்டர் தான் ஹோட்டலும் இருக்கு, பெட்ரோல் பங்கும் இருக்கு. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட தான் தங்கி ஆகணும். நம்மளா டென்ட் போட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்து. அதனால மக்கள் பக்கத்துல தான் தங்கணும், அவங்க நமக்கு ஹெல்ப் வருவாங்கன்னு ஆரம்பிக்கிறது. நம்ம வீடியோ அவங்களோடய தங்க வேண்டியதா இருக்கு, அவங்களோட கல்ச்சரை பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட் ஆரம்பிக்கிறது. அப்படியே சிவாஜி படத்துல நம்ம ரஜினி சார் விவேக் சாரும் பேசுற மாதிரி அவங்கள்ட்டே நம்ம நாடு ஏழை நாடு இல்லைங்க, நம்ம நாட்டோட கருப்பு படத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு பெரிய விஷயம் வந்து பகல்காம் தாக்குதல். ஸோ அந்த டைம்ல எங்க இருந்தீங்க நீங்க? அந்த டைத்துல வந்து சிக்கிம்ல இருந்தோம். ஓகே. அங்கே அதோட பதட்டம் எதுவும் இருந்துச்சா? எப்படி நார்த் இந்தியாவில் பதட்டம் இருந்துச்சோ, காஷ்மீர்ல எந்த அளவுக்கு பதட்டம் இருந்துச்சோ, அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டான சிக்கிம்ல, வெஸ்ட் பெங்கால்ல வந்து ரொம்ப பதட்டம் அதிகம். அதுவும் அந்த பார்டர் ரேஞ்சே தான். சைனீஸ் பார்டர் இருக்கு, கீழே வந்து பங்களாதேஷ் பார்டர் இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நியூஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு யூடியூபர் அந்த நாட்டுக்குள்ள போய் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தூது கொடுத்துட்டாங்க, உழவு வேலை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நம்ம வேற யூடியூபரு, நம்ம வேற பார்க்க அசிங்கமா இருக்கும், ஒரு சட்டையை போட்டுக்கிறோம், அழுக்கா இருக்கும், ட்ரைசைக்கிள் பார்க்க குப்பை வண்டி மாதிரி இருக்கு, இவங்க மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அங்க ஃபுல்லா வந்து லிட்ரேசி ரேட் கம்மி. அதனால எல்லா மக்களுமே சந்தேகப்பட்டு எங்களை யாருமே தங்க வைக்கல. ஈவன் சிங்கிள் பீப்புள் தே ஆர் நாட் அலோவிங் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட், யாரையுமே தங்க வைக்கல அவங்க. அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, காடுகள், மரத்துக்கு கீழே, கைவிடப்பட்ட பெட்ரோல் பங்க்ஸ்ல கூட ஆக்சுவலி விடல, கைவிடப்பட்ட வீட்டு அந்த பிரச்சனை நடந்தவொன்னா பாத்தீங்கன்னா மிலிட்ரி வந்து அங்க இருக்கிற மிலிட்ரி கேம்ப்ல இருந்து வண்டிகள் போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சர்வேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. அங்க நிறைய பதற்றம் இருக்கிறதுனால அப்படியே நம்மளால லைவா அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே அந்த ரோடுகள்ல இருக்கிறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எங்களுக்கே கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஐயோ, இது ஒரு மிகப்பெரிய போரா மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் இங்க மாட்டிக்கிடுவோமோ, அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து வந்து மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க, ஆபரேஷன் சிந்தூரை கையில் எடுக்கிறாங்க, மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. நாங்க அப்போ ஒரு வீடியோ போடுறோம், எல்லாத்துலயும் வைரல் ஆகுது. அது கீழே இருக்கவங்களாம் பாசிட்டிவா கமெண்ட் பண்றாங்க. ஆனா இங்க இருக்க மக்கள் எங்களை யாருமே தங்க வைக்கல. என்னதான் பாசிட்டிவா கமெண்ட் வந்தாலும் அது எங்களுக்கு ரியல் லைஃப்ல ஹெல்ப் பண்ணாதுல்ல. அங்க இருக்க மக்கள் எங்களை தங்க வைக்கல. நல்ல வேலை பை காட்ஸ் கிரேஸ் அங்க சில படிச்சவங்க இருந்தனால எங்களோட பயணத்தெல்லாம் பார்த்து, எங்க யூடியூப் சேனல்லாம் பார்த்து நம்பின பிறகு நீங்க இந்த இடத்துல தங்கிக்கோங்க, நீங்க வெளியே வர வேணாம், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் வந்து பண்றேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நாங்களும் 2 நாள் 3 நாள் உள்ளுக்குள்ளேயே இருந்தோம், வீட்டை விட்டு வெளியே வராம பப்ளிக்கோட நடமாடாம நாங்க இருந்தோம். அப்புறம் எப்போ ஆபரேஷன் சிந்தூர்லாம் முடிஞ்சு அந்த வார கை விட்டாங்களோ, 2 பேருமே வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் தான் நாங்க வெளியே வர ஆரம்பிச்சோம். வெளியே வந்துமே சில பேர் எங்களை தங்க விடல. ஏன்னா அந்த பதட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க நம்ம இனத்தை தவிர வேற யாரோ ஒருத்தன் வராண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அதனால ஒரு மிகப்பெரிய போராட்டமா அந்த போராட்டம் இருந்துச்சு. நல்ல வேளை அந்த போராட்டம் எண்ட் ஆயிருச்சு. இப்போ பாகிஸ்தான் பார்டர் அதை வந்து ஒரு வீடியோவில் கூட பார்த்துருந்தேன். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடிலாம் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அந்த இடம் வந்து எப்படி இருக்கு? அமைதியான ஒரு இடமா இருக்கா, இல்லை பதட்டமாக தான் இருக்கு? பதட்டமாக தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆர்மி வண்டி போனால் பரவாயில்ல, நாங்கள் எண்ணிக்கிட்டே இருப்போம். 30-40 ஆர்மி வண்டிகள் போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா, நம்ம போகும்போது சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் டூரிஸ்ட் போனீங்கன்னா ஸ்ரீநகர், குல்மர்க், சோன்மர்க் இதுதான் ஃபேமஸான பிளேசஸ். இதை தவிர்த்து நீங்கள் உள்ளக்க யாருமே போக முடியாது, அளவும் பண்ண மாட்டாங்க. மக்கள் சாதாரணமாக இருப்பாங்க. இப்போ மக்கள் பிரச்சனை கிடையாது, ஒருத்தருக்கு இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். எங்களோட லேண்டு, இங்கே இருக்கிற மக்கள் வந்து டூரிஸ்ட்டை எதிர்பார்த்துருப்பாங்க. நீங்கள் உள்ளக்க போனோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்கூலு காலேஜஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களோட கோவம் என்ன இருக்குன்னா, எங்களோட லேண்டை வேற யாரோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளூர் ஆட்களே வந்து அங்கே உள்ள ஸ்பையாக இருப்பாங்க. யார் இதில் வந்து மிலிட்டன்ஸ், அவங்க அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி மிலிட்டன்ஸ் அப்படி தான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறதுனால அங்கே வந்து பாதுகாப்பு, டூரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நம்மளை தங்க விடுற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி.
நம்ம டென்ட் போட்டு தங்குறோம்னா அது ஒரு 10 பேர்ட்டு நம்ம கேட்குறோம் தங்க போறோம்னா யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு புரியணும். அப்போ அந்த இடத்துல நம்ம தங்க வேண்டிய சுச்சுவேஷன் புரிஞ்சாலுமே வந்து மற்ற மக்கள் வந்து தங்க வைக்காது, அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஈஸியா போக முடியும். அங்க போறதுக்கு கிரண்ற இதுல வந்து லோக்கல் போலீஸ்ல வந்து பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு கமிஷன் ஆஃபீஸ்ல போய் சைன் வாங்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம போய் டிராவல் பண்றோம். அந்த ப்ரூஃபை காமிச்சதுனால தான் எங்களை தங்க விட்டாங்க. அசால்ட் ஆனால போகவே முடியாது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள். இப்போ அங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி கைண்டாக இருக்காங்களா, ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்களா, இல்லை எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத மனநிலையில்? புரியுது. அங்கே இருக்க மக்கள் தான் இந்தியாவிலேயே ரொம்ப தங்கமான மக்கள். உங்களுக்கே தெரியும் இஸ்லாமிக் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களோட கொள்கையிலே வந்து உதவணுன்றது வந்து கொள்கையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ட்ராவலில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது சிக்கிசம் மக்கள், சிக்கிசம் பீப்புள் ஆஃப் பஞ்சாப் பீப்புள். செகண்ட் இஸ்லாம் பீப்புள். தேர்டு நம்ம ஹிந்துசம் பீப்புள். இதில் இஸ்லாம் பீப்புள் வந்து காஷ்மீரில் இருக்கவங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு பாகிஸ்தானும் வேணாம், இந்தியாவும் வேணாம், நாங்கள் தனியாக சந்தோஷமா இருக்கோம், எங்கள் நாடை வந்து எங்கள்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆசாத் காஷ்மீர், ஃப்ரீ காஷ்மீர். ஆசாத்னா ஃப்ரீ. அதனால வந்து அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ஃப்ரீ காஷ்மீர். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. அதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட சொந்தக்காரங்க பாதி பேர் அங்க இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருக்காங்க, எங்களால அவங்கள பார்க்கவே முடியல அப்படின்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சா, பாகிஸ்தானோட வரலாறுல அங்க இருக்கிற பீப்புள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை ஜெயிச்சு தான் நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிருக்கோம், அது நம்ம பாகிஸ்தான் லேண்டுன்னு பாகிஸ்தான் மக்களுக்கு சொல்றாங்க. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது இந்தியா லேண்ட். இது எங்களுக்கு வந்து அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். ரெண்டும் கட்டணா மாட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த காஷ்மீர் பீப்புள். இந்தியா மேப் எல்லாமே இப்படி இருக்குன்றது எல்லாரும் தெரியும். ஆனா அந்த இந்தியா மேப் அப்படி கிடையாது. நம்மளால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ள போவே முடியாது. நீங்க இந்தியா மேப்னு கூகுள் போட்டீங்கன்னா, அப்சல்யூட் மேப் போட்டீங்கன்னா அது வேற ஷேப்ல காட்டும். ஏன்னா மேல் பகுதியில் இருக்கிறது ஃபுல்லா பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், POK. அங்கெல்லாம் நம்மளால போவே முடியாது. மவுண்ட் கேட்டுவா இருக்கட்டும், நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் அங்கதான் இருக்கு. இன்னும் ஃபுல் காஷ்மீர் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அந்த பக்கம் போனோம்னா இன்னும் பயங்கரமா பார்க்கலாம். அந்த மக்கள்லாம் பதட்டத்தோட பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்போ என்ன நடக்கும் தெரியாம பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பயணம் இந்தியானா என்ன தனித்தனியா சொல்லிருங்க. இந்தியா வந்து எல்லாருக்குமானது. இந்த மதத்துக்கோ அந்த மதத்துக்கோ இல்லை, எல்லாருமே சேர்ந்ததுதான் இந்த இந்தியா. அரப் கண்ட்ரிஸ் இருக்கட்டும், முஸ்லீம்கான கண்ட்ரி, மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம், கிறிஸ்டியன்ஸ்க்கான கண்ட்ரி. ஆனால் நம்ம கண்ட்ரி மட்டும்தான் எல்லாருக்குமான கண்ட்ரி. இங்கே ஹிந்துஸ் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சிக்கிசம் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்குமான கண்ட்ரி தான் இந்தியா. எல்லா மக்களும் அவங்க அன்பை தனித்தனியாக வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் மட்டும் தான் அன்பில் பெரியவங்களா, நாங்கள் எங்கள் அன்பை பாருங்கள், எங்கள் அன்பை பாருங்கன்னு சொல்லி போட்டு அன்பை காட்டுறது இருக்குல்ல, அது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்தியா எல்லாருக்குமான ஒரு கண்ட்ரி. இப்போ இந்தியா இப்போ எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யானால ரஷ்ய மொழி பேசுவாங்க, சைனீஸ்னால சைனீஸ் மொழி பேசுவாங்க, இங்கிலாந்து எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவாங்க, கேரளாவில் மலையாளம் பேசுவாங்க, ஆந்திராவில் தெலுங்கு பேசுவாங்க, கர்நாடகாவில் கன்னடம் பேசுவாங்க, மகாராஷ்டிராவில் மராட்டி பேசுவாங்க, குஜராத்தில் குஜராத்தி பேசுவாங்க, ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசுவாங்க, பஞ்சாபில் பஞ்சாபி பேசுவாங்க, காஷ்மீரில் காஷ்மீரி பேசுவாங்க, லடாக்ல புத்திஸ்ட் பேசுவாங்க, பீகாரி பேசுவாங்க, யூபி, மத்திய பிரதேஷ், ஹரியானாவில் ஹிந்தி பேசுவாங்க, அங்கிட்டு மேகாலயாவில் போனோம்னா லோக்கல் லாங்குவேஜான காசி பேசுவாங்க, ஒரிசி பீப்புள் ஒரிசி பேசுவாங்க. இத்தனை மக்களுமே தனித்தனியான கலாச்சாரங்களையும் தனித்தனியான மக்களோட அமைப்பையும் கொண்டு இருந்து, ஆனா எல்லாத்துக்குமே அந்த இந்தியான்ற ஒரு பற்று வந்து பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு நம்மளோட முன்னோர்கள் பாட்டனோட பங்கு முக்கியத்துவம் இருக்கு. நீ தமிழ்நாடா இருந்தாலும், நீ மராட்டியனா இருந்தாலும், நீ தெலுங்கனா இருந்தாலும், இந்தியாவுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இங்க எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. இப்ப இது பாகிஸ்தான்ல பிரச்சனை வந்தோடனே எல்லாருமே கோவப்படுறாங்க. சண்டிகர்ல நாங்க இருக்கும்போது சண்டிகர்ல ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து நாங்க ஆரம்பிக்கிறோம், நாங்க போய் எல்லையில போர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு மக்கள் வராங்க. இதெல்லாம் எதுக்காக? அங்க ஹிந்து முஸ்லீம் எல்லாமே சேர்ந்து தான் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா இந்தியான்ற பேருக்காண்டி வந்தாங்க. ஸோ இந்தியான்றது பல கலாச்சாரங்கள் இருந்து பல அமைப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியான்ற ஒரு பாசம் இருக்கு. இந்தியா ஒருத்தவங்க தாங்கிட்டாங்கன்ற உடனே எல்லாருமே வந்து கோபப்படுறாங்க, நாங்க வரோம் இந்தியாவுக்காண்டி நாங்க போறோம். அதை நாங்க வந்து உண்மையில எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சு. இப்போ எங்களை பயணத்துல பார்த்து இத்தனை பேர் உதவி இருக்காங்கல்ல, அது எங்களுக்கோ ட்ரைசைக்கிளுக்கோ இல்லை, எங்க ட்ரைசைக்கிளை கட்டியிருக்காங்க இந்தியா ஃபிளாக் காண்டி. இப்பயுமே நாங்க வரும்போது எங்களை எல்லாம் பாக்குறாங்கன்னா இந்தியா ஃபிளாக் ஹவுஸ் தான் பாக்குறாங்க. நம்ம இந்தியர்கள் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடை விட தாண்டி போயிட்டோம்னா நாங்க வந்து தேவரா மறவரா, நீ வந்து முஸ்லீமா லெப்பையா கிறிஸ்டியனா இல்லை அந்த மதத்துக்காரனா இந்த ஜாதிக்காரனா அப்படி கேட்கல, நீ தமிழ்நாட்டுக்காரனா நீ மதராசியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஜாதி எல்லாமே உடஞ்சிருச்சு. நேபாள் போனோம், அங்கே வந்து நீ வந்து ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்கல, நீ இந்தியனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே நம்ம மதம் உடஞ்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டை தாண்டும் போது ஜாதி உடஞ்சிருது. இந்தியாவை நம்ம ஒரு சர்க்கிள்ல இருக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு தான் பிரிக்கிறோம். இப்போ நம்ம ஃபாரின் போயிட்டாலே நம்மளை வந்து தமிழ்நாடு
இந்த குறிப்பிட்ட மதத்துக்காரனா கேட்க போறான், ஹூ ஆர் யூ, நேஷனாலிட்டி என்ன, இந்தியன். அங்க நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன். அப்ப நம்ம அதை சொல்லி தான் வந்து நமக்கு பாதுகாப்போ அந்த இதோ எல்லாமே பண்ண முடியும். இன்னும் ட்ரைபல் பீப்புள்கிட்ட நம்ம போகும்போது நம்ம இந்தியன்லாம் கூட கேட்க மாட்டாங்க, நம்ம மொதல் மனுஷன் தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களாம் பாருங்களேன், நம்மளோட ஜாதி மதம் எல்லாமே இங்கே போயிருச்சு. நம்ம என்ன மனிதன் மட்டும்தான் இங்கே எல்லாமே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்தியாவோட அடிநாதம்ங்கிறதே வேற்றுமையில் ஒற்றுமை தான். அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க 100%. ஆல் ஓவர் இந்தியா ஃபீல் பண்ணிட்டோம். நம்ம டிராவல்ல எவ்வளவு கெட்டது இருந்தாலும் நமக்கு வந்து 80% நல்லதுதான் நடந்துச்சு. அது நம்ம கடவுளோட ஹெல்ப் இருக்கு, மக்களோட ஹெல்ப் இருக்கு, எல்லாருமே வேண்டனால தான் நமக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா இறைவன் எல்லாருமே நம்ம பண்ண நல்ல விஷயங்கள்னால தான் நமக்கு அந்த பாதுகாப்புலாம் கிடைக்குது. ஒரு 20% தான். அந்த வகையில நாங்க லக்கா ஃபீல் பண்றோம். ஓகே, நமக்கு இவ்வளவு சந்தோஷங்கள் நடந்திருக்கு, கொஞ்சம் இது இருக்கிறதுனால இந்த சந்தோஷங்கள் அந்த கவலைகளை மறக்கடிச்சிருது. இடையில நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணிக்கலாமே, வீடியோலலாம் பார்த்தேன். நிறையா 1 2 நிறையா நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சில டைம் தாபால தங்கும் போது அங்கே நிறையா வந்து திருடர்கள் நிறையா இருப்பாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் பொருளை திருடிடுவாங்க. சரி, திருடர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நாங்கள் மட்டும் தூங்கும் போது விதவிதமான சத்தம்லாம் கேட்குது. இவன் வேற தூங்காமல் கொள்ளாமல் என் காலை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குறா, டே யார் இழுக்கிறடா, டென்ட்டுக்குள்ளே தாண்டா இருக்கும், இல்லை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். வேற இடத்துல தங்கினா அங்கேயும் யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குன்றாங்க, போர்வையெல்லாம் உருவுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். டேய் நீ சொல்றது எனக்கு வேற பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்ல. மேபி நாங்க அதிக தனிமையிலையும் அதிகமான உணர்றனால கூட காரணத்துல ஏற்படலாம். ஏன்னா அதை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு படம் பார்க்குறோம், அந்த தாக்கம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தனியா போகும்போது நம்மளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு அதை ஆனால் நேச்சுரலா ஃபீல் பண்ண முடியுது. ஆனா எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஒருவேளை அது பேயா இருக்குமோன்ற அதை வச்சு ஒரு டாபிக்கா பேசிக்கிறோம், அது பேய் தான் நம்மளை அட்டாக் பண்ணிருச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஒரு மோஸ்ட் மெமரபிள் மொமெண்ட் இந்த லைஃப்ல எனக்குன்னா, பேங்காங்னு ஒரு லேக் இருக்கு லடாக்ல. அந்த தண்ணி வந்து சைனாலேருந்து வரக்கூடிய தண்ணி, பெரிய லேக்கு. அங்கே தான் நம்ம வாரிசு படத்தில் விஜய் நல்லா உட்காந்து லெட்டர் எழுதுவாங்க. நிறைய படங்கள் 3 Idiots படங்கள்லாம் அங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஃபைனல் டேக்கில் வந்து அமெரிக்கானை வந்து அரையிற சீன்லாம் அங்கே தான் எடுத்திருப்பாங்க. இவன் நைட்டு தூங்கிட்டான் டென்ட்டுக்குள்ளே போயிட்டு. அங்கே ஆர்மி கேம்பில் வந்து எங்களை தங்க வச்சிருக்காங்க. இவனுக்கு அடிபட்டிருக்கு, இவனை தங்க வச்சிருக்காங்க. நான் போய் தொழுதுகிட்டு இருக்கேன். நான் தொழுதுருவேன். ஒட்டுமொத்த இடமே பயங்கர இருட்டாக இருக்குது. லடாக்கில் சுற்றி மலைகள் மட்டும்தான், வெஹிக்கிள்ஸே அலௌடு இல்லைங்க. நாங்கள் மட்டும் தான் ட்ரேசிகளோட இருக்கோம். நான் தொழுகிறேன், என்னை சுற்றி யாருமே இல்லை. அந்த உலகமே வந்து நான் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது. மேலே பார்க்குறேன் மில்கி வே கேலக்ஸி மாதிரி இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார் வால் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, வால் நட்சத்திரம் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. எனக்கே தெரியல, என்ன ஏரியாமல் வந்து நான் இறைவன் கூட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நானும் அந்த இறைவன் மட்டும் தான் அந்த உலகத்தில் இருக்க மாதிரி. எனக்கு அழுகையா என்ன ஏரியாமல் அழுக வருது. சுற்றி முற்றி வந்து இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த தண்ணியோட சத்தம், நிலா வந்து அப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது. ரொம்ப வந்து ஒரு மெஸ்பனைசிங் மொமெண்ட்டாக வந்து அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த மொமெண்ட் என் கண்ணில் அப்படியே நிற்கிது. எனக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரீசெண்டா பஞ்சாப்ல போராட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா, அப்ப அந்த இடத்துல நாங்க போறோம். விவசாயிகள் அவ்வளவு மக்கள் வந்து அவங்களோட வேலை வெட்டி எல்லாம் பார்த்து சமையல் பொருள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு டிராக்டர்லயும் தங்கி அவங்க சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும். நாங்க வந்து அப்படியே ஒரு இடத்துல தங்கி இருக்கோம். நீங்க யாருப்பான்னு கேட்கும் போது நாங்க யூடியூபர், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான பரவுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி அங்க ஒரு பெரிய தலைவர்களுக்கு அவங்க காதுல போயிருச்சு விஷயம். அதனால எங்களை அழைக்கிறாங்க. நாங்க வரும்போது அப்படியே வழி விடுறாங்க. நானும் அப்படியே ஃபீல் பண்றேன், நம்ம தான் இவங்களெல்லாம் காப்பாற்ற சிவாஜி மாதிரி நடந்து போறோம். அவங்களாம் எங்களை கவனிக்கிற விதயமா இருக்கட்டும். அவங்க வந்து கால்சான்னு ஒரு ட்ரிங்க், அவங்களோட பாரம்பரிய ட்ரிங்க்ஸான இது வந்து பழங்கள் முந்திரி எல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சம்பவம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கும்போது நைட்டு பாத்தீங்கன்னா வந்து ஷூட்டிங்லாம் நடந்துருச்சு. போலீஸ் ஃபயரிங் பண்றாங்க. எங்க பக்கத்துலலாம் வந்து அந்த கண்ணீர் புகை கொண்டு வெடிக்குது. கண்ணீர் புகை கொண்டு வந்து வெடிக்குது. அந்த இதுல இருந்து புகை வருது. ஸோ அதை நம்ம வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிற நபரத்துல வந்து ஒரு ஷூட்டிங் பண்ணி அங்க ஒரு ஆள் இறந்துடுறாங்க. அந்த சம்பவம் வந்து நம்ம நேரடியா ஒரு படத்துல பார்த்த காட்சிகளை நேரடியா வரும்போது முதல் நாள் நைட்டு வந்து எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு போனவர். நாங்க அந்த வீடியோ எடுத்து போடவும் ரொம்ப வைரலாகி நம்ம தமிழக விவசாயிகள் ஈஷான் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க விவசாய சங்கத்துல இருந்து ஆட்கள் 10 பேரை கூட்டிட்டு வந்து அவங்க 2 நாள் இங்க தங்கி போராட்டம் பண்ணாங்க. எங்க வீடியோ மூலியமா தமிழக விவசாயிகளுக்கு அதுக்கு போய் அவங்க வந்து இங்க தங்கி இருந்து போராட்டம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா ரொம்ப வந்து நாங்க ஃபீல் பண்ணது வந்து எங்க கூட பழகிட்டு இருந்த ஒரு அண்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க. அது வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஏதோ ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரி இவங்களுக்காண்டி போராடணும்னு வந்து அவங்களோட தங்கி அவங்களோட கலாச்சாரம் இருந்து தாத்தா மாதிரி ஊட்டி விடுறதா இருக்கட்டும். காலைல எந்திரிச்சோன்னா சாப்பாடுலாம் தயாராக இருக்கும். எந்திரிச்சோன்னா சப்பாத்தி வேணுமா, சுண்டக்கல்ல குழம்பு வேணுமா, அதுக்கடுத்து இந்த பாயாசம் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வேலைன்னா நல்லா சாப்பிட்றது, போராடணும். இதை போராடணும். நாங்களும் அது சரி ஓகே விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம், அவங்களோட கலந்துக்குவோம்னு சொல்லி அந்த நினைவு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னோட வேற வந்து மேடல் ஏற்றி விட்டாங்கண்ணே. மேடல் ஏற்றி விட்டு சும்மா இல்லாமல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறான். ஐ ஆம் தேர் ஃபார் யூ,
we will come. நான் வேற டேய் நம்ம பயணத்துக்காண்டி வந்தோம்டா, மாட்டி விட போறாங்கடா. கொஞ்ச நேரத்துல ராஞ்சனா தனுஷ் மாதிரி இப்ப நான் வேற மீடியால வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. நான் வேற இதுதான் சான்ஸ்னு சொல்லி டோன்ட் வரி we are the farmers. we protest. நாங்க மதுரையில இருந்து ஆள இருக்கிறோம் அப்படி சொல்றா. என்ன வேற பக்கத்துல வச்சிட்டு இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவன் முஸ்லிமா இருந்தாலும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவான். நான் வேற சொல்ல எங்க அப்பா போன் அடிச்சு இதெல்லாம் மோடி அவர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, ஒன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, வெளியே கிளம்பி வாடான்றாங்க. நான் ஐயோ ஃபார்மர்ஸுக்கு வேற நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன்னு இவன் வேற சொல்றான், போதும் நம்ம நல்ல விஷயங்களுக்காண்டி போராட்டம் இதுக்கு மேல இருக்கும், நான் இருந்து அவங்க கூட போராடி தான் வருவேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் என்னோட பயணத்தையே மறந்துட்டேன். நான் அவங்களுக்காண்டி போராட போறேன், அவங்க என்னதான் நம்புறாங்கன்ற மாதிரி எல்லாம் மைண்ட் செட் போயிருக்கு. அப்புறம் அவனை மாத்தி கூட்டம் அந்த வீடியோ போட்டோம், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. எந்த அளவுக்கு டிராவலை போராடினாங்களோ அப்படியே ஒரு செகண்ட்ல எல்லாம் நெகட்டிவா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு சரி வந்து நம்மளோட உரிமைக்காக கூட இங்க வந்து குரல் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எம்எஸ்பி லா அப்படின்ற ஒரு லாக்காண்டி எதிர்த்து போராடினாங்க. மினிமம் சப்ளை பிரைஸ்காண்டி வந்து போராடினாங்க. அந்த பயிர்களுக்கெல்லாம் வந்து தப்பான விலை நிர்ணயம் பண்றாங்க, அரசு வந்து நல்ல விலை நிர்ணயம். அதுல இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு என்னதுன்னா, பஞ்சாபி மக்கள் மட்டும் சொந்தமா ஆர்மி வச்சிருக்காங்க. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்ல இவங்கள மாதிரி ஆட்கள் பெரிய லெவல்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அங்க இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட வந்து கன்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு புது விதமா இருந்துச்சு. ஒரு அவங்களோட கம்யூனிட்டிலாம் ஒற்றுமையா இருந்து அவங்களுக்கான பாதுகாப்பு அவங்களே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு புது விதமா நாங்க பார்த்த ஒற்றுமை. ஒரு விவசாயிக்கு பிரச்சனைனா உண்மையிலே ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விவசாயியும் வந்தாங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில போய் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, எலியை சாப்பிட்டாங்க, அம்மனமா இருந்தாங்க. பாவம் ஒரு 100 பேர் தான் போராடி இருப்பாங்க. எந்த ஒரு விவசாயியாச்சும் கூட போய் நின்றாங்களா? இல்ல. ஆனா அங்க ஒருத்தருக்கு பிரச்சனைனா கத்தி படத்துல விஜய் சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லாரும் வராங்க. ஆனா இங்க மட்டும்தான் நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. ஒருத்தருக்கு பிரச்சனைனா அந்த ஒருத்தவங்க தான் போராடுறாங்க, அந்த குடும்பம் தான் போராடுது. சில பேர் கமெண்ட்ல சொல்றாங்க, இது உங்க பாலிடிக்ஸ் பார்த்தம்பி உங்களுக்கு புரியாது, காசு கொடுத்து சில பேர் வந்துருவாங்க ஆப்போசிட். ஆனா அங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுதுன்னா, அப்படி காசு கொடுத்து வரவங்க ஏன் நம்ம மேல அன்பா இருக்கணும் அப்படி ஒரு தோணுது. எங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஐயோ இப்ப நம்ம நல்லது பண்றோமா இல்ல கெட்டது பண்றோமான்ற அந்த நிலைமையில இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு பயணத்துல. ஒரு பிரச்சனைனா எல்லாரும் கூடுறாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க, அவ்வளவுதான், அப்ப அதை மறந்துட்டாங்க. அடுத்து வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. இப்ப இன்னொரு பொண்ணு வரதட்சணை சூசைட் பண்ணியிருக்காங்க, அதையும் மறந்துடுவாங்க. இப்படி அடுத்தடுத்து ஹாட்டான டாபிக் வந்துகிட்டே இருக்கும்போது மக்களே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அரசியல் வேண்டாம், மாட்டிக்கொள்வோம். இல்ல சொல்றேன், அவங்க அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. நம்ம இங்க வந்து எல்லாத்தையுமே பிளவுபட்டு இருக்கோம். என்டர்டைன்மெண்ட்ல கமர்ஷியல் ஃபேக்டர்ல வந்து பிளவுபட்டு இருக்கோம். உங்க 2 பேருக்குமே சின்ன வயசு தான். ஸோ அதுக்குள்ளேயே வந்து யாருன்னே தெரியாத ஒரு அம்மா மகன் போல மடியில போட்டு பாசம் கொடுத்ததா இருக்கட்டும், கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தரை சுட்டு கொல்றதை பார்த்ததாகட்டும், எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டீங்க. வாழ்க்கைன்னா என்ன? பயங்கரமான கேள்வி, யோசிச்சுதான் சொல்லணும். ரொம்ப பயங்கரமான கேள்வி கேட்டிருக்கீங்களே நீங்க. இத்தனை இன்டர்வியூல வந்து ப்ரோ வாழ்க்கைனா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ எல்லாருமே வந்து இப்போ எங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோதான், குழந்தையா பிறந்துட்டு ஸ்கூலுக்கு போ, படி, வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணு, வீடை கட்டு, பிள்ளைங்களை பெற்றுக்குங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான வாழ்க்கை என்னன்னா, இங்கே 192 நாடுகள் இருக்கு. இப்போ நம்ம சென்னை மதுரையில் பிறந்தனா எப்போ அந்த நாடுகள்லாம் பார்ப்பேன், மக்கள்லாம் யாரு, நம்ம எதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம், ஏன் நம்ம வேலைக்கு போகணும், என்னைக்காச்சும் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம், உங்களுக்கு கூட தோணும் ஏன் நம்ம வேலைக்கு போகணும், நம்மளை யார் படைக்க சொன்னால், நம்ம ஏன் காசு சம்பாதிக்கணும், மிருகங்கள் எல்லாமே காசு கொடுக்காம ஜாலியாக தங்குது, நம்ம மட்டும் ஏன் இங்கே காசு கொடுத்து தங்கணும், சரி ஓகே வா, ஒரு கரெக்டான ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் வந்து நேராக போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் என்ன எனக்கு கடைசியாக புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, அந்த உடை வந்து நான் பிராண்டடாக தான் போடுவேன், பால்மீனா தான் போடுவேன், நான் இருக்கிற வீடு வந்து பெரிய ஹை குவாலிட்டியான அரண்மனையில் தான் இருப்பேன், உணவு நான் பீட்சா பர்கர் தான் சாப்பிடுவேன்ற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு உடலுக்கு தேவையான உணவு 3 வேளை உணவு அதை சாப்பிட்றோம், கொஞ்சம் வேலை பார்க்குறோம், நல்லா சந்தோஷமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம், நிறைய இடங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை படிக்கிறோன்னு மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் வாழ்க்கை. நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம், நம்மளோட வேலை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம கிரேட்ஃபுல்லாக பண்ணணும், நமக்கு மட்டும் பயன் தராமல் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இவ எப்படி மரக்கன்று தர்றது, அன்னதானம் தர்றது, நம்ம என்ன கிடைக்குதோ முடிஞ்சதை பண்ணுவோம், அந்த மாதிரி. இதுதான் வாழ்க்கை. நமக்கு உடுத்த உடை, இந்த உண்ண உணவு, இருக்க வீடு, இது கிடைச்சிட்டாலே நமக்கு அந்த ஐஃபோன் இதெல்லாம் தேவையில்லை. பேசுறதுக்கு ஒரு மொபைல் வேணும், ஆனால் அது ஐஃபோன் தான் வேணும். அந்த மாதிரி எண்ணாம எல்லாரோடையும் அன்பா இருந்துட்டு நிம்மதியா இருக்கிறது தான் வாழ்க்கை. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ட்ராவல் இருக்கணும், ஒரு நிம்மதியான பேசிக்கான ஒரு இது இருந்தாலே போதும், ரொம்ப ஆடம்பரமாக வேணாம்.
நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமாண்ணே. இப்போ நீங்கள் வந்து பணம் தான் உங்கள் மைண்டில் என்ன தோணும், சொந்தக்காரங்களாம் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களாம் பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க, நீங்கள் வந்து சந்தோஷமா இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, 2 கோடி 3 கோடி திடீர்னு தவறிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன கண்டிருப்பீங்க? ஐயோ நான் இதை பண்ணாமல் விட்டுட்டேனே, நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டேன்ற போது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். பார்த்தீங்களா, நான் எல்லாம் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கலேன், நான் ஆல் ஓவர் இந்தியாவும் பார்த்துட்டேன், 12 ஜோதிலிங்கம் பார்த்துட்டேன், அமர்நாத்தை பார்த்துட்டேன், கேதார்நாத்தை பார்த்துட்டேன், இமயமலை பார்த்துட்டேன், பாலைவனத்தை பார்த்துட்டேன்னு ஒரு திருப்தி இருக்கும். போனால் கூட ஒரு திருப்தியோடு போவேன். எதுக்கு அந்த காசு? எனக்கு தான் சாப்பாடு கிடைக்கிது, அம்மா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜாலியாக இருக்கும். இதை தவிர்த்து நான் ஏன் அந்த காருக்கெலாம் நான் ஆசைப்படணும்? அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை. இப்போ உங்களோட நான் பேசுகிறேன், சந்தோஷமாக இருக்கேன், இவ்வளோ ஜாலியாக பேசுகிறேன். நான் வந்து பெரிய ஆட்களோட தான் பேசணும், நான் தளபதி விஜய் அவங்களோட தான் பேசணும், அதுக்காண்டி உழைக்க போகிறேன்னா நான் அவருக்காண்டி ஓடுற மாதிரி இருக்கும். இதுனா நான் எனக்காண்டி வாழ்கிற மாதிரி இருக்கும், எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் புரிஞ்சு. அழகாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு கை கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் யாருமே கேட்காத ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வாழ்க்கை அப்படின்னா இறைவன் வந்து இருக்காரு, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றது முக்கியம் இல்லை. அதுக்காண்டி தான் மனிதர்களை படைச்சிருக்காரு. பேசிக்கான மனிதம் தான் வாழ்க்கை. நம்ம வந்து நமக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் நினைக்கணும். நீங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். மனிதனுக்கு மனிதன் வந்து உதவி பண்ணுறது தான் இங்கே மனிதம். அதான் வாழ்க்கை. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், ஏன்ட்ட கார் இருக்கணும், இவன்ட்ட கார் இருக்கக்கூடாது, இவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்காம எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் ப்ரோ வாழ்க்கை. அதான் அந்த பயணத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த பயணம் கற்றுக் கொடுத்தது அதான். இப்போ நம்மளாம் வந்து சுப்பீரியர் பவராக மாறுறோம் அப்படின்னா நம்ம மற்றவங்கள தூக்கி விடணும். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கிது, உச்சத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்தால தூக்கி விடணும். இன்னைக்கு நாங்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கி எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த வர சமுதாயத்தை நாங்கள் தூக்கி விடணும். நாங்கள் மட்டுமே வளரணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வாழ்க்கை கிடையாது. இவங்களும் வளரணும்னு நினைக்கணும், இவங்களும் வாழணும்னு நினைக்கிறது தான் வாழ்க்கை. பெரியாரோட ஒரு கோட் இருக்கும், அதாவது ஒன்னையே மற்றவன் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறானோ நீ அப்படி மற்றவனை நடத்தணும். அதுதான் நீங்களும் சொல்ல. இந்த பயணத்தில் வந்து நான் மட்டும் முன்னேறணும்னு நினச்சிருந்தேன்னா இவன் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டான், இவன் மட்டும் முன்னேறணும்னு நினச்சிருந்தானா நாங்கள் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டோம். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினச்சனால மட்டும்தான் இன்றைக்கி இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, விளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் வீடியோஸாக இருக்கட்டும், மீட்டிங்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோட ஒரு சின்ன வேண்டுதல் என்னன்னா, நீங்கள் ஒரு புத்தகமாக எழுதணுங்கிறது தான் உங்களோட பயணத்தை. அதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. யாருமே பண்ணாத மாதிரி ஆங்கரிங் வந்து நீங்கள் பண்ணீங்க, நிறையா கேள்விகள் கேட்டீங்க சுவாரஸ்யமாக. இதிலே வந்து உங்களோட தரம் எங்களுக்கு தெரியுது, உங்கள் நக்கீரனோட சேனலோட தரமும் இந்த பத்திரிகையின் தரமும் தெரியுது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வேளை இந்த பசங்க உண்மையிலே பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணி எங்களை வந்து கூப்பிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு நாங்கள் வந்து இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நன்றிகள். கண்டிப்பாக. ஏன்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைல்ல, நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதில் எங்களோட பங்களிப்பும் இருந்தது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். கண்டிப்பாக நான் எங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்குது. முதல் படி எடுத்து வச்சாச்சு, இனிமேல் அடுத்தடுத்த படிகள் நம்ம மட்டும் நல்லா இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நாட்டையும் பெருமைப்படுத்துகிற விஷயங்களை பண்ணுவோம், அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக உலக இந்தியாவே சுற்றி வந்துட்டோம், கஷ்டமான லடாக் மலையே தாண்டிட்டோம். இனி வாழ்க்கையில் வந்து பெரிய கஷ்டம் எது வந்தாலுமே எங்களுக்கு அது வந்து இம்மி அளவில் தான் இருக்கும். அதையும் தாண்டி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே இடத்துல வந்து நம்ம இன்னும் நிறைய கலந்துரையாடுவோம். அடுத்து பிளான் போடுறோம், ஆட்டோவில் பேசாட்டு வேர்ல்டு ஓவர் இந்தியா போயிடுவோமா, ஹெலிகாப்டரில் போயிடுவோமா, பேராஷூட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோமான்ற ஐடியாஸ் தோணிக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டே இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோமா. ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்குருவோம், வாழ்க்கையை பார்த்துக்குருவோம். இவ்வளோ நாள் நமக்காண்டி வாழ்ந்தாச்சு, இப்போ கொஞ்ச நாள் அம்மா அப்பாண்டி வாழ்வோன்னு சொல்லியிருக்கனால நான் அந்த ஐடியாவெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவோமா, அமெரிக்கா போயிடுவோமா, பலூன்லேயே வந்து இந்தியா ஃபுல்லாக அப்படியே பறந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், விதைப்பந்துகள்லாம் அங்கேருந்தே மேலேருந்து போட்டால் என்ன பண்ணும், ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ நம்மள, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா நீங்க அதான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளானோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.